ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. அடங்கப்பா, இந்த சத்தியத்துக்கு ஒரு எண்டே இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. மீண்டும் மீண்டும் சத்தியமா முடியலடா சாமி அப்படின்னு தான் நேற்றுக்கு எபிசோட் பார்க்கும்போது எனக்கு ஃபீல் ஆச்சு. இதை பற்றி நான் நேற்றுக்கே ஷேர் பண்ணதான் இருந்துச்சு, பட் என்னால் ஷேர் பண்ண முடியல. கண்டிப்பாக அது இன்றைக்கி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திருப்பி முதலேருந்து ஆரம்பிக்கிறீங்களே காவேரியில், நியாயமாக இருக்குது. அங்கே என்னென்னா அவங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்டு வந்துட்டு இங்கே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இன்னொரு பக்கம் உன் சத்தியத்தை மீறிலாம், நான் உனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை மீறிலாம் நான் எதுவுமே பண்ண மாட்டேமா, அதில் முதல்ல என்னை நம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. திருப்பி சத்தியமா அப்போ அங்கே விஜய் கிட்ட என்ன சொன்னீங்க, அப்பள பிஸ்னஸ் வந்து கரெக்டான அப்பள பிஸ்னஸ் வந்து எங்கள் அம்மாவுக்கு அந்த இன்கம் கரெக்டாக வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நான் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்கள் கூட வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு வாக்கு கொடுத்துருக்கீங்க. இந்த பக்கம் திருப்பியும் அவங்க அம்மா கிட்ட உனக்கு கொடுத்த வாக்கை, அதாவது உனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை நான் மீற மாட்டேம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அந்த சத்தியமே போய் சக்கரை பொங்கல் தான் எல்லாருக்குமே தெரியுமே நாங்களாம் நினச்சிட்டு இருந்தா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சத்தியத்தை நான் உனக்கு கொடுத்த சத்தியத்தை நான் காப்பாற்றுவேன், நான் அதை மீற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் நின்றுட்டு இருக்கீங்க. ஆக மொத்தம் நீங்கள் எதை தான் நிறைவேற்ற போகிறீங்க? ஏன்னா ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்போசிட் ட்ராக்கு தான். ஏன்னா விஜய் கூட சேரக்கூடாது அப்படிங்கிற ஒரு ட்ராக்கு தான் மூவ் பண்ணுறீங்க. கிட்டத்தட்ட ஒன்று தான். அங்கே அவங்க என்னென்னா வந்து விஜய் விட்டு போகணுங்கிறாங்க, இவங்க அம்மா நீ வந்து விஜய் விட்டு பிரியணும்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து ரெண்டு பேருக்கு டிஃப்ரென்ஸு. ஆக மொத்தம் கான்செப்ட் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அதாவது வெண்ணிலாவும் நம்ம சாரதாமாவும் சொன்ன டீல் வந்து, அதாவது அவங்களோட வாக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேம். ஆனால் நம்ம விஜய்க்கு கொடுத்தாங்க இல்லையா ஒரு வாக்கு, அது வேறு அல்லவா? இப்போ நீங்கள் எந்த வாக்கை காப்பாற்ற போகிறீங்க அப்படின்னு நம்மளுக்குள்ள கேள்விகள் இருந்தாலும் ஃபைனலாக நம்ம விஜய் கொடுத்த வாக்கை தான் அவங்க காப்பாற்றுவாங்க. அது நெக்ஸ்ட் வீக் ப்ரோமோல வரப்போகுது. பட் திருப்பி இந்த சத்தியத்தை கொண்டு வந்து எங்களை ஏன் டென்ஷன் படுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. நேற்றுக்கு நல்லதாக பேசினாங்க, அந்த சத்தியத்தை பேசாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.